ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் இயேசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க. என்னை ஒருவேளை கர்த்தர் மறந்திருப்பாரோ, அவர் மறந்ததுனால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் நடக்குதோ என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை ஒரு வேதனையோடு இருக்கலாம். நீங்கள் உங்களை பார்த்து இயேசப்பா சொல்கிற வார்த்தை ஏசாயா 44:21 நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாய் இந்த காலை வேளையில் நமக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், ஏசாயா 49 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீ பெற்ற தாய் தன் பிள்ளைய மறந்தாலும், பிள்ளைக்கு இறங்காமல் தன் பிள்ளையை தான் பெற்ற பிள்ளையை மறந்து போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். அவள் மறப்பாளோ மறக்க மாட்டா. அதே போல தான் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை என்று இயேசப்பா வாக்கு கொடுக்குறாங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் தாயாய் பெற்றெடுத்திருக்கிறார் சிலுவை மரத்தில். ஆகவே அவர் நம்மை ஒரு நாள் மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அவர் ஒரு நாள் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமா, அதே 49:14 ஏசாயாவில் சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். ஆமேன். கைவிடப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் பிள்ளையை பெற்ற தாய் மறப்பதில்லை, அதே போல் நானும் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்களை பார்த்து என்னை மறந்துட்டாரோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார். அவர் மறக்காமல் என்ன செய்கிறாரா, 16 இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் மறப்பதில்லை. உள்ளங்கையில் வரைந்ததை நம்ம மறப்போமா? உள்ளங்கையில் ஒரு படம் வரைஞ்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மறப்போமா? மறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம பார்க்கும்போதெல்லாம் அந்த படம் நமக்கு தெரியும். ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுக்கு விருப்பமானவங்களை அவங்க உடம்புல பச்சை குத்துவாங்க, கையில் எழுதி வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட அதெல்லாம் ஏன் மறக்கக்கூடாது, பார்க்கும்போதெல்லாம் அவங்க நினைவு வரணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதே போல் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் பச்சை குத்தி வச்சிருக்கிறாராம், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அவர் உள்ளங்கையை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய முகம் கர்த்தருக்கு தெரியும். ஆமே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா என்ன அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை வாயை திறந்து அறிக்கையிடும்போது உங்கள் நம்பிக்கை இன்னும் என்ன செய்யும், அதிகமாகும். கர்த்தர் பேருள்ள நம்பிக்கை, கர்த்தர் பேரில் உள்ள உங்கள் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ஆகவே இந்த வேளையில் பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். ஏசப்பா நீர் என்ன உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர், என் மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. நீங்கள் என்ன மறப்பதில்லை என்று சீயோனே என்ன செய்கிறாரா, கர்த்தர் கைவிட்டார், மறந்தார் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மை மறக்காத தேவன். அவர் யாரை மறப்பாராம்? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்களாம். தேவனை மறக்கிற ஜாதிகள். நாம் இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும், ஏசப்பாவை மறக்காதபடி இருக்கணும். ஆமே. நாமும் அவரை மறக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர் நன்மையை பெற வரைக்கும் ஏசப்பா காலடியை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க. நன்மை கிடைத்ததுக்கு அப்புறம் மறந்து போயிடுவாங்க. கர்த்தர் யாரோ என்று சொல்லி அந்த நன்மை அவங்க அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தரை கண்டுக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதே போல் ஓசியா 4:6 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி. கர்த்தர் யாரை மறப்பாரா? வேதத்தை மறக்கிற பிள்ளைகளை மறப்பார். வேதத்தின்படி நடக்காத பிள்ளைகளையும் அவர்களே என்ன செய்வார்? கர்த்தர் இந்த நாளில் மறக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஏசப்பா நீங்கள் என்ன மறப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பனே. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு
தாங்காமல் மறப்பாளோ அதே போல் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை பிடித்து நாம் ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசுவே, பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பாடுகள், போராட்டத்தின் மத்தியில் என்னை மறந்து விட்டாரோ கர்த்தர் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறவாதபடி உனக்கு எல்லா காரியத்தையும் சீக்கிரமே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளில் வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் காத்து நடத்துகிற கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறவாதவரே அப்பா, எங்களை உள்ளங்கையில் வரைந்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் அவர்களை மறவாமல் நினைத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் காரியத்தில் மூலம் நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தடைப்பட்ட எல்லா காரியத்திலும் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு அப்பா விசாலமான பாதையை நீர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.